புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதியதில் தந்தையுடன் பைக்கில் சென்ற 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியை சார்ந்தவர் நடன சபாபதி. புதுச்சேரியில் அரசு கூட்டுறவு துறையில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அனிதா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். முத்திரையர்பாளையம் தனியார் பள்ளிகள் ஜீவா 9ஆம் வகுப்பும் துவாரகேஷ் 4ஆம் வகுப்பும் பயின்று வந்தனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல நடன சபாபதி தனது 2 மகன்களையும் பைக்கில் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். பொறையூர் அருகே வந்தபோது வேகமாக வந்த டிப்பர் லாரி நடன சபாபதியின் பைக்கின் பின்பக்கத்தில் மோதியது. மூவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது லாரியின் சக்கரத்தில் சிக்கி சகோதரர்கள் இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் பலத்த காயம் அடைந்து கிடந்த நடன சபாபதி தன் கண் முன்னே 2 மகன்களும் உடல் நசுங்கி பலியானதைக் கண்டு கதறி எழுதார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து நடன சபாபதியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் லாரியை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மேலும் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், கனரக வாகனங்களை தடை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் தந்தை கண்முன்னே 2 மகன்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முழுவதும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்காக 224 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து விதிமுறைகளை உறுதிப்படுத்தவும் போலீசார் மாவட்டம் முழுவதும் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் ஒரே வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்த 33 வழக்குகள், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக 26 வழக்குகள், மொபைல் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டிய 1 வழக்கு, மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 12 வழக்குகள், சரியாக பார்க்கிங் செய்யாதது, சிக்னல் ஜம்ப் செய்தது, உரிமம் வாகன ஆவணங்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட பல்வேறு விதி மீறல்களுக்காக 141 வழக்குகள் என மொத்தமாக 224 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. போக்குவரத்து விதிகள் வெறும் ஆலோசனைகள் அல்ல, மாறாக நமது சாலைகளில் உள்ள ஒவ்வொரு தனிநபரின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான வழிகாட்டுதல்கள் என்கின்ற செய்தியை வலுப்படுத்த இந்த சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த 2 பேர் ரூபாய் 7.72 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்திருக்கின்றனர். வில்லியனூரை சார்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குறிப்பில் இணைத்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 3,96,500 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே போலி வர்த்தகத்தில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதைப்போல வில்லியனூரை சார்ந்த மற்றொரு ஆண் நபர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,76,350 ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றியுள்ளார். லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 56,995 ரூபாய்க்கு லேப்டாப் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் இதுவரையில் லேப்டாப் வீட்டிற்கு வரவில்லை. அதேபோல வில்லியனூரை சார்ந்த பெண் ஒருவர் 17,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். அரியங்குப்பத்தை சார்ந்த நபர் ஆன்லைனில் 5,000 ரூபாய்க்கு விளையாட்டுப் பொருட்கள் ஆர்டர் செய்தும், புதுக்குப்பத்தை சார்ந்த ஆண் நபர் 30,500, புதுச்சேரியை சார்ந்த பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த 59,000 என 7 பேர் 9,41,345 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு அதிக பணம் பரிவர்த்தனை செய்ய வங்கி கணக்குகள் தேவைப்படுவதால் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கும் வங்கி கணக்கிற்கு கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறுகின்றனர். இதை நம்பி பொதுமக்கள் யாரும் உங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு போன்றவற்றை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. மேலும் பொதுமக்கள் தங்களது ஆவணங்களை பயன்படுத்தி வங்கி கணக்குகளை துவக்கி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வங்கி கணக்கில் வரும் பணத்திற்கு கமிஷன் தருகிறோம் என்று யாராவது கேட்டால் இதை நம்பி உங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டை வழங்க வேண்டாம். அவ்வாறு பொதுமக்கள் கொடுக்கும் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி சைபர் மோசடிக்காரர்கள் பல்வேறு பண மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உங்களுடைய பெயரிலான வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் பயன்படுத்தப்படுவதால் மோசடியில் உங்களுக்கும் தொடர்பு உடையதாக கருதப்படும். இதன் அடிப்படையில் உங்கள் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. பிஆர் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் அறிவித்துள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ள சென்டாக் பிஆர் படிப்பிற்கும் விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. ஆர்வமுள்ள மாணவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் ஜேஇஇ ஸ்கோருடன் விண்ணப்பிக்கலாம். அதேபோல கட்டிடக்கலைக்கான தேசிய திறன் தேர்வான நாட்டக தேர்வு எழுதிய மாணவர்களும் அதற்கான மதிப்பெண்ணுடன் விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி ஜனா என்கின்ற ஜனார்தனனை திருபுவனை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனைகள் கைது செய்தனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின்படி மேற்கு பகுதி எஸ்பி வம்சதிரெட்டி மேற்பார்வைகள், நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையில் கமாண்டோ படையினர் மற்றும் கிரைம் போலீசார் அசோக் சத்தியமூர்த்தி அடங்கிய குழுவினர் கலித்தீர்த்தல் குப்பம் சுடலை வீதியை சார்ந்த பிரபல ரவுடி ஜனா என்கின்ற ஜனார்தனன் வயது 36 உட்பட திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வரலாற்று குற்ற பதிவேடுகள் கொண்ட ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பிரபல ரவுடி ஜனா வயது 36 திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் தற்காலிகமாக மறைந்து வாழும் மதகடிப்பட்டு கோகுல் நகர் பகுதியை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் 2வது மாடியில் ஏறி தப்பிக்க முயன்ற ஜனாவை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனைகள் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3 வீச்சருவாள், கூர்மையான கத்திகள் மற்றும் இரும்பு பைப்புகள், நாட்டு வெடிகுண்டு செய்ய வெடிமருந்து, ஆணி, கூழாங்கற்கள், சணல் ஆகியவை கொண்ட பையையும் போலீசார் கைப்பற்றினர். இதுகுறித்து திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜனா என்கின்ற ஜனார்தனனை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அரசியலில் மிகப்பெரிய ஊழல் செய்வதாக புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிகள் ரெஸ்டோ பார், நில அபகரிப்பு, குண்டர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, கேசினோ, அரிசி ஊழல் போன்ற பிரச்சனைகள் உள்ளன. இதில் 1 கிலோ அரிசி ரூபாய் 28. ஆனால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு 1 கிலோ அரிசியை ரூபாய் 48ற்கு வாங்குவதாக கணக்கு காட்டுகிறது. அப்படியென்றால் மாதந்தோறும் ரூபாய் 6 கோடியிலிருந்து ரூபாய் 8 கோடி வரை ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இந்த அரிசியை மதியம் சமைத்து இரவு சாப்பிடுவதற்குள் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த அரிசியை மக்கள் வாங்காததால் மீண்டும் கள்ள சந்தையில் விற்கின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளில் அரிசி போடாததை கண்டித்து பேசியதன் விளைவாக கடமைக்கென்று அரசு கண்துடைப்பிற்காக தரமற்ற அரிசியை கொடுத்து வருகிறது. அரிசி 1 கிலோவிற்கு ரூபாய் 20 அதிகமாக கூட்டி வைத்து மிகப்பெரிய ஊழலை செய்து வருகிறார்கள். இந்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக வருகின்ற வாரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் 1,78,90,000 மதிப்பீட்டில்
பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதிகள் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் RK ராஜா, தேவிகன், ஜனா, ரவி, முருகன், பூங்குன்றம், ரமேஷ், ராஜி, தக்ஷணாமூர்த்தி, லதா, சுமதி, அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், MS கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் புதுநகர் காலனிகள் ரூபாய் 78 லட்சம் செலவில் உள்வீதிகளை மேம்படுத்தும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருவண்டார்கோவில் புதுநகர் காலனியில் ரூபாய் 78 லட்சம் செலவில் உள்வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் S. பக்தவட்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாட்கோ இளைநிலை பொறியாளர் திருவச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் 8,09,00,000 ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், முத்துநகர், கோவிந்தப்பேட்டை, NR ராஜா நகர், குருகு நகர், கல்கி நகர், தனகோடி நகர், தருமபுரி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் AKD முன்னிலையில் ரூபாய் 8,09,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதியின் மக்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம், 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பேரணியாக தலைமை செயலகம் முற்றுகை செய்ய சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் 5,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் வழங்குதல், குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட வேண்டும். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அண்ணா சிலையிலிருந்து புதுச்சேரி முக்கிய வீதிகளின் வழியாக கையில் பதாதைகளோடு தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது போலீசார் அவர்களை ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தியதை அடுத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினார்கள். காரைக்காலில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் 22வது பதவியேற்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் 22வது பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் முன்னாள் டீன் டாக்டர் குணசேகரன் மற்றும் கோவை மாவட்ட உதவி ஆளுநர் வில்லியம்ஸ் ஜேம்ஸ் முன்னிலையில் 21வது சங்க தலைவர் கணேஷ் ராஜாராம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் 22வது தலைவர் குணசேகரனுக்கு
ரோட்டேரியன் காலரை அணிவித்து பதவி ஏற்றுக்கொள்ள வைத்தார். சங்கத்திற்கு செயலாளராக கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளராக கோபிநாத் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மாவட்ட உதவி ஆளுநர்கள், மூத்த உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்பிலிருந்து வருகை தந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் சார்பாக கம்ப்யூட்டர் வழங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் 2 பதக்கங்களை வென்றதை பாராட்டியும் மாணவர்களுக்கு கராத்தே கற்பித்து வருவதை ஊக்குவிக்கும் வகையில் கராத்தே மாஸ்டர் ஆஷிக் ரோட்டரி சங்கதாஸ் கௌரவிக்கப்பட்டார். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. பதவியேற்பு விழாவில் புதிய உறுப்பினரான சுப்பிரமணியன் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து அனைத்து மதிமுகவினரும் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள சரஸ்வதி கலைக்கூடத்தில் அவைத்தலைவர் வ. செல்வராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன், பொருளாளர் சந்தோஷ்குமார், மாநில துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர் மூர்த்தி, எலிசபெத் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதியின் கழக செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஹேமா பாண்டுரங்கன் அவர்கள் புதுச்சேரி மாநில கழக செயலாளராகவும் ஏனைய நிர்வாகிகளையும் தேர்வு செய்தமைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, MP ஆகியோருக்கு கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக புதுவை முழுவதும் சுவர் விளம்பரங்களை செய்திடவும் மாநாட்டிற்கு மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் அவர்களின் தலைமையில் அனைவரும் கலந்து கொள்வதென இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி PRTCயில் கடந்த 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் வேண்டியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டி மாநில அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசிற்கு எதிராக 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற அனைத்து வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த அபாய சூழலில் வெளிமாநில சொகுசு சூதாட்ட கப்பலை இந்த மாநிலத்திற்கு கொண்டு வந்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்யும் மாநில அரசின் போக்கு மிகவும் கவலைக்குரியது. ஆதலால் சொகுசு சூதாட்ட கப்பலை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாஜக சார்பாக மகளிர் தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிகள் மகளிர் தின விழாவை முன்னிட்டு தொண்டமானத்தம், கோபாலன் கடை, சேந்தனத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மகளிர்கள் கலந்து கொண்ட கயிறு இழுத்தல், நாற்காலி போட்டி, லெமன் ஸ்பூன், கொக்கோ போட்டி, ஓட்டப்பந்தயம், கோலப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இதனையடுத்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மகளிர் தின பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதியின் தலைவர் ஐயனார், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, தொகுதியின் தலைவி மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மகளிர் அணி துணைத் தலைவி உதயா உட்பட கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் தப்பாட்ட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதியின் மகளிரணி தலைவி மல்லிகா தலைமையில் பாஜகவினர் சிறப்பான முறைகள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
ஊசு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அம்மாநகர் பகுதியில் ரூபாய் 7,72,00,000 மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் கழிவுநீர் வாய்க்காலாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை பகுதியில் விடுபட்ட பள்ள வாய்க்காலில் பிச்சைவரன்பேட் லக்ஷ்மி நகர் குறுக்கு சாலை முதல் முத்துப்பிள்ளை பாளையம் பிரதான சாலை வரை மற்றும் முத்துப்பிள்ளை பாளையத்தில் பல்வேறு குறுக்கு சாலைகள் 7 குறுகிய பாலங்கள் புனரமைத்தல் பணி ஆதிதிராவிடர் நலத்திட்ட நிதியின் கீழ் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த கட்டுமான பணிக்கான ஒப்பந்த மதிப்பீட்டு தொகை ரூபாய் 6,72,90,222 ஆகும். இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியானது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளைநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் சார்பில் முத்திரையர்பாளையம் சோழநகர் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் சங்கத்தின் சமுதாய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மூலமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து கடந்த 2023 ஆண்டு ஜூலை 11 4 சமுதாய மக்களையும் ஆய்வு செய்து வேண்டிய ஆதாரங்களை இணைத்து கோப்புகள் மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மே 29 2025 ஆண்டு சுதேசிமில் அருகே அட்டவணை பழங்குடியின பட்டியலில் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டுவர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வாழும் பழங்குடியின காட்டுநாயக்கன் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து போராட்டம் நடத்துவது ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2010 ஆண்டில் புதுச்சேரி அரசு பழங்குடி மக்களை பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் சலுகை அளித்து அரசாணை வெளியிட்டும் இதுவரை இதை முறையாக பின்பற்றாமல் அரசு அதிகாரிகள் தவறு இழைப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத பட்சத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துவது குறித்து காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டமானது சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் செயலாளருக்கு அண்ணன் செல்வம் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் சுப்ராயன், கலியமூர்த்தி, முத்தையன், நாகமுத்து, முருகன், மதியழகன், பொருளாளர் ரமேஷ், சிலம்பரசன், செய்தியாளர் வடிவேல் உட்பட பழங்குடியின மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தின் சார்பாக காட்டிரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தின் சார்பாக ஆண்டுதோறும் காட்டிரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு காட்டிரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த R. தர்ஷினி, A. அவினாஷ், R. மகேஸ்வர் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி கௌரவப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கத்தின் 5வது மாநில பயிற்சி முகாம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியின் பல பகுதிகளிலிருந்து சிலம்ப வீரர்கள் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். பாகூர்
கரிகால சோழன் சிலம்பாட்டக் கழகம், வில்லியனூர் வந்தியத்தேவன் கலைக்கூடம், திருக்காஞ்சி நரிமேடு இளைஞர் நற்பணி மன்றம், புதுச்சேரி வள்ளுவர் மன்றம், கோரிமேடு வீர ஆஞ்சநேயர் கலைக்கூடம், போர்க்கலை பயிற்சி கூடம், ஆரோவில் சிவ ஃபவுண்டேஷன் ஆகிய சிலம்ப பள்ளிகளின் 130க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பயிற்சியில் பங்கேற்ற வீரர்கள் அடுத்த மாதம் பாகூரில் நடக்கும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகள் பங்கேற்பர். பயிற்சி முகாம் முடிவில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணை செயலருமான கராத்தே வலவன் பங்கேற்று அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். சங்க நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சவுந்தரராஜன், துணைத் தலைவர் குமார பாண்டியன், பொருளாளர் அதியமான், தொழில்நுட்ப குழு தலைவர் விஜயகுமார் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். சங்க பொதுச் செயலர் கே. அன்பு நிலவன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி அரியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 24/7 அவசர சிகிச்சை பிரிவாக செயல்பட்டு வருகிறது. மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் பல கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 8 மாடிகளை கொண்ட முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட சூட் போன்ற அறைகளுடன் பல்வேறு மருத்துவ பிரிவுகள், பார்மசி பிரிவுகள், இரத்த பரிசோதனை உள்ளிட்ட ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனைக்கு பல்வேறு சிகிச்சைகளை பெறுவதற்கு வருகின்ற நோயாளிகள் உள்ளிருப்பு நோயாளியாக தங்கியிருந்து 24 மணி நேர மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து சிகிச்சை பெற்று செல்வதற்கு நவீன வசதிகளுடன் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய அறைகள் திறப்பு விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்து விளக்கினை ஏற்றி வைத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நோயாளிகள் உள்ளிருப்பு மருத்துவ சிகிச்சை அறைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி, மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர்கள் டாக்டர் சுரேஷ், டாக்டர் ராஜசேகர், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சிறப்புகள் குறித்து பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைமை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், தலைமை மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி திருக்கோவிலுக்கு கருங்கல் வாசக்கால் வைத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி திருக்கோவில் சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது. திருப்பணியின் ஒரு அங்கமாக கருங்கல் வாசப்படி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனையின்படி அவரது துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் மற்றும் பெரியோர்கள், கிராமவாசிகள் முன்னிலையில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இவ்வாலயத்தில் திருப்பணியானது வெகு சிறப்பான முறைகள் விரைவாக நடைபெற்றும் வருகிறது. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களுக்கு உண்டான ஆலயங்கள் திருப்பணியானது வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர். பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் நோக்கி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணி நடந்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆலய அம்மன் சிலை உட்புற கருவறையின் முழு செலவையும் ஏற்று ரூபாய் 5,50,000 நிதி உதவியாக கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு 10 மணியளவில் குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு
குடமுழக்கு பெருவிழாவை மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடத்தி வைத்தனர். குடமுழக்கு பெருவிழாவில் கலந்து கொண்ட அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு கோவில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதை அளித்து கௌரவப்படுத்தினர். இந்த கும்பாபிஷேக விழாவில் வெள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் சர்க்கரை ஆலை மெயின் ரோடு அம்மன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேம்படி ஸ்ரீ ஓம் சக்தி எல்லையம்மன் ஆலய ஜோர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமையன்று கணபதி ஹோமம், கோ பூஜை, விக்னேஸ்வரா பூஜை, நவக்கிரக ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமம், பூர்ணாகிதி, தீபார்த்தனையும் முக்கிய நிகழ்வாக இரண்டாம் கால யாகசாலை பூஜை, ஹோமம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, கடம் புறப்பாடு, மகா பூர்ணாகிதியும் அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காட்டிரிக்குப்பம் அம்மன் நகர் கிராம பொதுமக்கள், ஊர் பெரியோர்கள் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.